இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. தொடர்ந்து நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை நாம் பார்க்கலாம். கடும் அமளிக்கிடையே வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதாவை மக்களவையில் தாக்கல் செய்தார் மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு. மசோதா மீதான விவாதத்தில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் பாஜக மீது சரமாரி குற்றச்சாட்டு. வக்ஃப் வாரியத்தில் இஸ்லாம் அல்லாதவர்கள் இடம்பெற மாட்டார்கள். வக்ஃப் விவகாரங்களில் தலையிடும் எண்ணம் மத்திய அரசுக்கு இல்லை. மக்களவையில் வக்ஃப் சட்ட திருத்த மசோதா மீதான விவாதத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேச்சு. வக்ஃப் மசோதா பெயரில் இஸ்லாமியர்களை அச்சுறுத்தி வாக்கு வங்கி அரசியல் நடப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குற்றச்சாட்டு. வக்ஃப் சொத்து நிர்வாகத்தில் குளறுபடி செய்வோரை கண்காணிக்கும் பணியை அதிகாரிகள் செய்வார்கள் என்றும் பேச்சு. வக்ஃப் மசோதாவை ஆராய்வதற்கு நேரம் கொடுக்காமல் சட்டத்தின் மீது புல்டோசர் தாக்குதல் நடத்துகிறது மத்திய பாஜக அரசு. மக்களவையில் வக்ஃப் மசோதா மீதான விவாதத்தில் காங்கிரஸ் எம்பி KC வேணுகோபால் குற்றச்சாட்டு. அரசியலமைப்பு சட்டத்தின் மீதான அப்பட்டமான தாக்குதல் வக்ஃப் சட்ட திருத்த மசோதா. வக்ஃப் வாரிய சொத்துக்களை அபகரிக்கும் முயற்சி என்றும் மக்களவையில் திமுக MP R Rasa காட்டம். Government property identified and declared as a work property. Who identified? Government. Who declared? Government. Who investigated? Government. You will declare? You will identify? This property is my property and it will not deemed as work property. எதிர்க்கட்சிகளின் கோரிக்கைகளை நிராகரித்துவிட்டு தாக்கல் செய்துள்ள வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவை திரும்ப பெற வேண்டும். இஸ்லாமியர்களுக்கு முற்றிலும் எதிராக வகையில் திருத்தம் கொண்டுவரப்பட்டிருப்பதாக திமுக MP R Rasa கண்டனம். மத்திய பாஜக அரசு பிரிவினைவாத அரசியல் செய்வதாக திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி குற்றச்சாட்டு. திமுக எப்பொழுதும் சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாக துணை நிற்கும் என்றும் உறுதி. வக்ஃப் மசோதாவில் 2 திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று மக்களவையில் தெலுங்கு தேசம் கட்சி வலியுறுத்தல். 6 மாதங்களுக்குள் சொத்து விவரம் பதிவு செய்ய வேண்டும் என்பது போதுமானது அல்ல என்றும் எதிர்ப்பு. மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்ட வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவை திரும்ப பெற வேண்டும் என்று முதலமைச்சர் MK ஸ்டாலின் வலியுறுத்தல். இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களை வக்ஃப் வாரியத்தில் உறுப்பினர்களாக சேர்ப்பதை ஏற்க முடியாது என்றும் பிரதமருக்கு கடிதம். வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவை கண்டித்து சென்னையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட SDPI கட்சியினர் கைது. வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவை மத்திய அரசு உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்றும் வலியுறுத்தல். முஸ்லிம்களுடைய உரிமையான அந்த சொத்துக்களை பராமரிப்பதற்காக முஸ்லிம் அல்லாதவர்களை நாங்கள் நியமிப்போம் என்கின்ற ஒரு கேடுகட்ட திருத்தங்களை கொண்டு வந்து 30 கோடிக்கும் மேலாக வாழுகின்ற இஸ்லாமியர்களுடைய உணர்வுகளையும் உரிமைகளையும் தொடர்ந்து காயப்படுத்துகின்ற விதமாக கடலூரில் லாரி ஓட்டுநர்களை அரிவாளால் வெட்டி வழிப்பறி செய்த வழக்கில் ரவுடி என்கவுண்டரில் சுட்டுக் கொலை. போலீசாரை கத்தியால் வெட்டிவிட்டு தப்பி செல்ல முயன்றதால் என்கவுண்டர் நடவடிக்கை. ரவுடிசம் மற்றும் குற்ற சம்பவங்களை தடுக்க என்கவுண்டரை கையில் எடுத்த தமிழ்நாடு காவல்துறை. அடுத்தடுத்த என்கவுண்டர்களால் ரவுடிகள் மற்றும் குற்றவாளிகள் கலக்கம்.
கடலூரில் லாரி ஓட்டுநர்களிடம் தொடர் வழிப்பறியில் ஈடுபட்ட ரவுடி என்கவுண்டர் செய்யப்பட்டது ஏன்? காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள போலீசாரை நேரில் பார்த்து நலம் விசாரித்த பின் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் விளக்கம். தேடுறாங்க. தேடும்போது சடனாக புதர்ல இருந்து வந்த இந்த விஜய் முதல்ல வந்து காவலர் கோபியை வெட்டுறாரு. தென் ஆய்வாளர் சத்தம் போடுறாரு, டே வெட்டாதரா, ஒழுங்கா சரணடைந்து விடு அப்படின்னு சொல்றாரு. அகைன் வந்து கணபதியையும் அவர் அருவாளால் வெட்டுகிறார். அதனால வேற வழியின்றி ஆய்வாளர் அவர்கள் தன்னை காத்துக் கொள்வதற்கும் காவலர்களை காப்பதற்காகவும் ஒரு ஃபயர் பண்ணியிருக்காரு. 3 ரவுண்ட்ல உடனடியாக அவங்க ஜீப்லேயே அவனை காப்பாற்றும் பொறுத்து ஜிஹெச் கொண்டு வந்திருக்காங்க. வரும் வழியில் இறந்து விடுகிறார். தூத்துக்குடி அருகே வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டியிடம் 12 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 20 சவரன் தங்க நகைகள் பறிப்பு. பட்ட பகலில் கைவரிசை காட்டிய மர்ம கும்பலுக்கு போலீசார் வலைவீச்சு. கச்சத்தீவை மீண்டும் திரும்ப பெறுவது தொடர்பாக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் கொண்டு வந்த தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றம். அதிமுக, காங்கிரஸ், பாஜக உள்ளிட்ட கட்சிகளின் ஆதரவுடன் நிறைவேறியதாக சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு. முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன். மறுப்போரே இல்லை. தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. இந்தியா இலங்கை இடையிலான ஒப்பந்தத்தை மத்திய அரசு பரிசீலனை செய்ய வேண்டும். 3வது முறை ஆட்சிக்கு வந்துள்ள பாஜக அரசு மீனவர் பிரச்சினைக்கு ஆக்கப்பூர்வ நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம். இதனை கருத்தில் கொண்டு இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை மறுபரிசீலனை செய்து கச்சத்தீவை திரும்பப் பெறுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் ஒன்றிய அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும். கடந்த 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தபோது கச்சத்தீவு விவகாரத்திற்கு தீர்வு காணாமல் என்ன செய்தீர்கள் என்று இபிஎஸ்க்கு முதலமைச்சர் கேள்வி. தற்பொழுது டெல்லி சென்றீர்களே, அப்பொழுதாவது பிரதமரிடம் இதுகுறித்து பேசினீர்களா என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சரமாரி வினா. பார்த்து கேட்கிறேன், நீங்களும் ஆட்சி பொறுப்பில் இருந்திருக்கிறீர்கள். 10 வருஷம் நீங்களும் இருந்திருக்கிறீங்க. இல்ல 10 வருஷம் இருந்திருக்கிறீங்க. அப்ப என்ன செஞ்சீங்க? நாங்க கிட்டத்தட்ட 54 கடிதங்கள் அனுப்பி வச்சிருக்கோம். இது வரைக்கும் பிரதமர் நிறைய சந்திக்கிற முதலமைச்சர். இப்ப நீங்க டெல்லி போயிட்டு இருந்தீங்களா, சொல்லிட்டு இருந்தீங்களா? இதை பத்தி திமுகவுக்கு குடும்ப நலன் மட்டுமே முக்கியம், மீனவர் நலன் முக்கியம் அல்ல. 16 ஆண்டுகள் மத்திய ஆட்சியில் அங்கம் வகித்த திமுக கச்சத்தீவு விவகாரத்தில் நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்றும் எடப்பாடி பழனிசாமி சரமாரி கேள்வி. 16 ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தில் இருந்து அதை பயன்படுத்தாமல் தன்னுடைய குடும்பம்தான் முக்கியம், குடும்பத்திற்கு அதிகாரம் வேணும், ஆட்சி அதிகாரத்தில் வேணும், அதைத்தான் பார்த்தாங்களே ஒழிய தமிழ்நாட்டுக்கிட்ட மீனவர்களை பற்றி கவலைப்படவில்லை. உண்மையிலேயே கவலைப்பட்டிருந்தால் ஆட்சி அதிகாரம் இருக்கும் போதே இதற்கு ஒரு முடிவு கட்டி இந்த கச்சத்தீர்வை மீட்டெடுத்திருக்கலாம். கடந்த 4 ஆண்டுகளில் கச்சத்தீவு தொடர்பாக தீர்மானம் கொண்டு வராதது ஏன்? சட்டமன்ற தேர்தல் வருவதால் கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்பது போல் திமுக நாடகமாடுவதாகவும் விமர்சனம். ஆனால் 4 ஆண்டு காலம் கழித்து இப்போ 5ஆவது இதுதான் கடைசி பட்ஜெட். இப்பொழுது இந்த மீனவர் நலன் சார்ந்த கச்சத்தீவை மீட்போம் என்று ஒரு தீர்மானத்தை சட்டமன்றத்திலே கொண்டு வந்து இன்றைக்கு மீனவர்களை ஏமாற்றுகின்ற ஒரு நாடகத்தை தான். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் கொண்டு வந்த கச்சத்தீவு மீட்பு தீர்மானத்திற்கு பாஜக ஆதரவு. மாநில தலைவர் அண்ணாமலை கச்சத்தீவு தீர்மானத்தை விமர்சித்திருந்த நிலையில் பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் ஆதரவு. தேர்தல் நேரத்தில் மட்டும் கச்சத்தீவு மீட்போம் என்று கபட நாடகம் ஆடுகிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சனம்.
தேர்தலுக்காக தீர்மானம் கொண்டு வரும் கட்சி திமுக இல்லை என்று சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பேட்டி. கச்சத்தீவு விவகாரத்தை நீர்த்து போக செய்தது அதிமுக தான் என்றும் சாடல். உடனே சொல்லுகிறார்கள், அடுத்த வருஷம் தேர்தல் வருது, தேர்தலுக்காக நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீர்கள். தேர்தலுக்காக தீர்மானம் கொண்டு வருகிற கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல. நாங்கள் தேர்தலை கண்டு பயப்படுகின்றவர்கள் அல்ல. அப்படி பேசுகின்ற பொழுது மீனவர்களுடைய நலன் காப்பதற்காக கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்ற கோரிக்கையை இப்பொழுது வலியுறுத்தினால் அது பிரதமருக்கு உதவியாக இருக்கும். எனவே இந்த நேரத்திலே பிரதமர் இலங்கைக்கு சுற்றுப்பயணம் செல்லுகிற இந்த நேரத்திலே இந்த தீர்மானம் கொண்டு வருவது பொருத்தமாக இருக்கும் என்கின்ற காரணத்தாலே தான். சென்னை மாதவரம் புதிய பால் பண்ணை 2026 மார்ச் மாதம் பயன்பாட்டிற்கு வரும். பால் கொள்முதலை நாள் ஒன்றுக்கு 50 லட்சம் லிட்டராக உயர்த்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் சட்டப்பேரவை கொள்கை விளக்க குறிப்பில் தகவல். கச்சத்தீவு தீர்மானத்தின் போது தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை ஜெயலலிதாவை குறிப்பிட்டு பேசியதால் செங்கோட்டையன் ஆவேசம். அம்மாவை பற்றி விமர்சனம் செய்து பேசும்போது அதிமுக எம்எல்ஏக்கள் சும்மா இருக்கலாமா என்று கத்திய செங்கோட்டையன். பாஜகவுடன் அதிமுக கூட்டணி அமைக்க வேண்டும் என்று சைதை துரைசாமி வலியுறுத்தல். தோழமை கட்சிகளை ஒன்றிணைத்து பலமான கூட்டணி அமைத்து திமுகவை வீழ்த்துவோம் என்றும் அறிக்கை. டெல்லியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடன் அதிமுக எம்பி தம்பிதுரை திடீர் சந்திப்பு. அதிமுக பாஜக கூட்டணி பேச்சுவார்த்தை தீவிரமடைந்திருப்பதாக கூறப்படும் நிலையில் தொடரும் முக்கிய சந்திப்புகள். சென்னை பல்லாவரம் அருகே இளம்பெண்ணை அடித்து கொலை செய்த காதலன் காவல் நிலையத்தில் சரண். வேறு நபருடன் தவறான உறவில் இருந்ததால் கல்லால் அடித்துக் கொன்றதாக பரபரப்பு வாக்குமூலம். புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூர் அருகே நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் மோதல். கைகலப்பில் ஈடுபட்ட இரு தரப்பினரையும் தடியடி நடத்தி விரட்டியடித்த போலீசார். சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள ஹோட்டலில் பிரியாணி சாப்பிட்ட 20க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்ட விவகாரம். ஹோட்டலுக்கு தற்காலிக பூட்டு போட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள். புதுச்சேரியில் சிக்கன் பர்கர் சாப்பிட்ட குழந்தைகளுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டதால் பதற்றம். பர்கரில் சரியாக வேக வைக்காத இறைச்சி இருந்தது குறித்து ஊழியர்களுடன் பெற்றோர் வாக்குவாதம். பச்சையா சிக்கன், ரா சிக்கன் இதை வந்து பசங்க தெரியாமல் அப்படியே சாப்பிட்டுருக்குறாங்க. ஒரு குழந்தை இப்போ வந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் இப்படி ரா சிக்கன் எப்படி அனுப்புறீங்க எனக்கு தெரியல, புரியல. நீங்களே சொல்லுங்க, இது நீங்கள் சாப்பிட்டீங்க. இது நான் குழந்தைகளுக்கு ஆர்டர் பண்ணேன். குழந்தைங்க இதை தெரியாமல் அப்படியே சாப்பிட்டுருக்குறாங்க. இது அப்படியே பச்சையாக இருக்குது. இதை பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. நீங்கள் சாப்பிட்டீங்களா? வயலில் வைப்பீங்களா? நீங்கள் எங்களால் முடியுமா? சாலை விபத்துகளில் உயிரிழந்த பெண் காவல் உதவி ஆய்வாளர் உட்பட 4 போலீசார் குடும்பத்திற்கு தலா 30 லட்சம் ரூபாய் நிதியுதவி. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. தமிழ்நாட்டு மக்கள் அனைவரிடத்திலும் நட்பு பாராட்டக்கூடியவர்கள். சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் RN ரவி புகழாரம். சென்னை மயிலாப்பூரில் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட தேவாலயம் உள்ளிட்ட கட்டுமானங்கள் இடிக்கப்படும். உயர்நீதிமன்றத்தில் சென்னை மாநகராட்சி உறுதி. பாம்பன் பாலத்தை திறந்து வைக்க பிரதமர் மோடி ராமேஸ்வரம் வருகை எதிரொலி.
மதுரையில் வரும் 6ஆம் தேதி ட்ரோன்கள் பறக்க தடை விதித்து மாவட்ட ஆட்சியர் சங்கீதா உத்தரவு. மும்பையில் இருந்து 164 பயணிகளுடன் சென்னை வந்த ஏர் இந்தியா விமானம் தரையிறங்க முடியாமல் தவிப்பு. சுமார் அரை மணி நேரம் வானில் வட்டமடித்ததால் பயணிகள் அவதி. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மின்வாரிய அலுவலகங்களிலும் வரும் 5ஆம் தேதி ஒரு நாள் சிறப்பு முகாம். மின் நுகர்வோர் மற்றும் பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ள மின்வாரியம் வேண்டுகோள். தஞ்சாவூர் கொள்ளிடம் ஆற்று பகுதியில் மணல் அள்ள வழங்கிய அனுமதியை ரத்து செய்ய கோரி மனு தாக்கல். தஞ்சை மாவட்ட ஆட்சியர், கனிம வளத்துறை உதவி இயக்குநர் ஆகியோர் பதில் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. தூத்துக்குடி மதுரா கோட்ஸ் ஆலையில் தொழிலாளர்களுக்கு உரிய பலன்களை வழங்காமல் பொருட்களை எடுத்து செல்ல அனுமதி வழங்கக்கூடாது. மாவட்ட எஸ்பி அலுவலகத்தை 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு. ஓய்வு பெற்ற அரசு மருத்துவர் குடும்பத்தினரிடம் 3 கோடி ரூபாய் மோசடியில் ஈடுபட்ட தனியார் நிதி நிறுவனம் வட்டி தொகையுடன் சேர்த்து 5 கோடி ரூபாயை 45 நாட்களுக்குள் வழங்க வேண்டும் என்று தஞ்சாவூர் நுகர்வோர் நீதிமன்றம் தீர்ப்பு. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே பட்டா மாறுதலுக்காக 50,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலர் அதிரடி கைது. லஞ்ச பணத்தை பெற்ற போது கையும் களவுமாக கைது செய்த லஞ்ச ஒழிப்பு போலீசார். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே பங்குனி உற்சவ விழாவை முன்னிட்டு களைகட்டிய மஞ்சு விரட்டு. 400 காளைகளும் 100க்கும் மேற்பட்ட கட்டு மாடுகள் அவிழ்த்து விடப்பட்டதை கண்டு ரசித்த கிராம மக்கள். கர்நாடக மாநிலம் சித்ரதுர்கா மாவட்டத்தில் கார் ஒன்று 15 முறை பல்டி அடித்து விபத்துக்குள்ளானதில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் பலி. பதைப்பூட்டும் சிசிடிவி காட்சி. தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத் பல்கலைக்கழகத்திற்கு சொந்தமான இடத்தை ஏலம் விட எதிர்ப்பு. போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீது போலீசார் தடியடி நடத்தியதால் பரபரப்பு. மியான்மரில் நிலநடுக்கத்தால் படுகாயமடைந்தவர்களுக்கு மருத்துவ முகாம்களில் சிறப்பு சிகிச்சை. குழந்தைகள் உள்ளிட்ட 150க்கும் மேற்பட்டோரை பத்திரமாக தூக்கிச் சென்ற இந்திய ராணுவ வீரர்கள். பேட்மேன் படத்தின் நடிகர் வால் கில்மர் நிமோனியா காய்ச்சலால் காலமானார். ஹாலிவுட் ரசிகர்கள் அதிர்ச்சி. கோவை, நீலகிரி, திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. நாளை 12 மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு.